மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமதர்ஷினி. 60 கேஸ் இருக்கக்கூடிய ஒரு ரவுடிய அமித்ஷா எதுக்கு சந்திக்கணும், அது ஏன் அப்படிங்கறத மதிமுகம் டீகோட்ல விரிவா பார்க்கலாம். உங்க லைஃப் ஃபாஸ்டா பூஸ்ட் பண்றதுக்கு தான் டயா பூஸ்டர். டயா பூஸ்டருக்கு ஹாய் சொல்லுங்க, கட்டுப்பாடில்லா சுகருக்கு குட் பை சொல்லுங்க. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாடு ஆந்திர போலீஸ் மிரட்டலுக்கும் மிளகாய் பொடி வெங்கடேசன் 60 வழக்குகள்ல தொடர்புக்கு கூடிய ரவுடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. போலீஸ் அதிகாரிகளையே மிரட்டும் வகையில அமித்ஷாவை சந்தித்த போட்டோவை எக்ஸ் பக்கத்திலையும் வெளியிட்டிருக்காரு அவரு. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்கள்ல கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, மோசடின்னு பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர்கள் ஒரு காலத்துல பாஜகவுல இணைந்து வந்திருந்தாங்க. போலீஸ் அதிகாரியாக சிறப்பா பணியாற்றியதாக கூறும் அண்ணாமலை தான் இந்த குற்றவாளிகளை எல்லாம் கட்சியில சேர்த்து பொறுப்புகளையும் வழங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினரே குற்றமும் சாட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுல முக்கியமானவர் மிளகாய் பொடி வெங்கடேசன், அதாவது KR வெங்கடேஷ் தான் அவரோட பேரு. இவரு தமிழக பாஜகவுல OPC பிரிவு தலைவராகவும் இருக்காரு. வெங்கடேசன் மீது தற்போது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து 60 வழக்குகள் அவர் மேல இருக்கு. அதுல ஆந்திரா, தெலுங்கானாவுல செம்மரக்கட்டைகள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில இருக்கு. ஆந்திரா போலீசாரால பலமுறை கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே சிறையிலுமே அடைக்கப்பட்டிருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவரு ஆவடி போலீசாரால கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே அடைக்கப்பட்டிருந்தாரு. இவரு ரவுடிகள் பட்டியலையும் இடம்பெற்றிருக்காரு. இவ்வளவு வழக்குகள் உள்ள ஒருத்தர் பாஜகவுல மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மதுரை வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க பாஜகவுல உள்ள ஒரு முக்கிய தலைவர்கள் போட்டி போட்டு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இதனால மதுரைக்கு வருவதால மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கவங்க மட்டுமே அமித்ஷாவை சந்திக்க வேண்டும்னு மாநில நிர்வாகிகள் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா திடீர்னு இந்த உத்தரவுகளை மீறி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில நிர்வாகி வினோஜ் பி செல்வம் ஆகியோரது ஆதரவுடன் அமித்ஷாவை வரவேற்க நியமிக்கப்பட்ட 10 பேர் கொண்ட குழுவோட இடம்பெற்றாரு மிளகாய் பொடி வெங்கடேசன். இவரு அமித்ஷாவை மதுரை விமான நிலையத்துல சால்வு கொடுத்து வரவேற்றிருக்காரு. செம்மரக்கட்டை கடத்தல் உட்பட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடிகள் பட்டியல்ல உள்ளவரை அமித்ஷா சந்தித்த விவகாரம் கட்சிக்குள்ள பெரும் பூகம்பத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பா சென்னையை சேர்ந்த முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் போன்றவர்கள் அனுமதியும் கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வெங்கடேசனுக்கு அனுமதி வழங்கப்பட்டது மூத்த நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அமித்ஷாவை சந்தித்த இரு புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்ட மிளகாய் பொடி வெங்கடேசன் அதுல ஆவடி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, ஆந்திர காவல்துறை, தெலுங்கானா காவல்துறைன்னு எல்லாருமே டேக் செஞ்சுதான் நான் யார் அப்படிங்கறத பாத்துக்கொள்ளுங்கன்னு ரீதியில மமதையுடன் பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வழக்குகளை விசாரிக்கும் போலீசார மறைமுகமா மிரட்டும் செயல்னு போலீசார் தெரிவிக்கிறாங்க. சென்னையில கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டு வந்ததால ஆவடி போலீசார் மிளகாய் பொடி வெங்கடேசனை கைது செஞ்சிருந்தாங்க. பல நாள் சிறையில இருந்து வெளியில் வர முடியாம தவிச்சாரு. இப்போ இந்த போட்டோ மூலமா அமித்ஷாவே என் பின்னால இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியுமே தெரிவிக்கிறாங்க. இப்படி குற்ற பின்னணி கொண்ட ஒரு நபரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பதற்கு ஒன்றிய உளவுத்துறை எப்படி அனுமதிச்சது? உளவுத்துறை அதிகாரிகளுக்கு போதிய அனுபவம் இல்லையா, இல்லனா அவங்களையும் மிளகாய் பொடி வெங்கடேசன் சரி கட்டினாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழும்புவதா பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. சரி, யார் இந்த மிளகாய் பொடி வெங்கடேசன் அப்படிங்கறத பார்க்கலாம். வெங்கடேசனோட தந்தை பர்மாவில வசித்துட்டு வந்தாரு. ஒரே பையனான வெங்கடேசனுடன் பெற்றோர் சென்னைக்குமே வந்திருந்தாங்க. ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெங்கடேசனோட பெற்றோர் தவிச்சிருக்காங்க. இதனால ரெட் ஹில்ஸ் பகுதியில 13 ரூபாய் வாடகைக்கு வீடு எடுத்தும் தங்கியிருக்காங்க. வெங்கடேசனோட அம்மா மிளகாய் பொடி வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதுதான் வெங்கடேசனுக்கு மிளகாய் பொடி வெங்கடேசன்னு அடைமொழியா பேரா மாறி இருக்கு. 1994ல தொழிலாளியாக சவுதிக்கு போயிருக்காரு.
அங்கு ஆடு மற்றும் ஒட்டகம் மேய்க்கும் பணியில ஈடுபடுத்தப்பட்டாரு. 3 மாதம் வேலையுமே செஞ்சிருக்காரு. அப்போ வெங்கடேசனோட தாயார் சென்னையில உயிரிழந்துட்டாங்க. இந்த தகவல் அவருக்கு தாமதமா தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா சென்னை திரும்பியவருக்கு அந்த பகுதியை சேர்ந்த பர்மா காலனி நண்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சென்னையில ஆரம்பத்துல ஒரு சில அடிதடி வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவரு திடீர்னு ஒரு நாள் பெரிய ஆளா வலம் வந்து நின்றுருக்காரு. அதுக்கு காரணம் பர்மாவில இருந்து வந்ததால அங்க இருக்கக்கூடிய செம்மரக்கட்டை கடத்தல் ஆசாமிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தியதுதான். பின்னர் மணிப்பூர்ல இருந்து 100 பேரை வரவழைச்சு ஆந்திராவில திருப்பதி பகுதியில செம்மரக்கட்டைகளை வெட்டி வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்ததா சொல்லப்படுது. அதுல பல கோடி ரூபாய் பணம் வருமானமா கொட்டியதாகவும் சொல்றாங்க. பெரிய அளவுல வளர்ந்த வெங்கடேசன் ரெட் ஹில்ஸ் பகுதியில மலைக்க வைக்கும் வகையில பெரிய சொகுசு பங்களாவும் கட்டினாரு. தன்னோட குளியல் அறையில தங்கம் பதித்துள்ளதாகவும் கூறப்படுது. வீட்டுக்குள்ள தியேட்டர், நீச்சல் குளம், பார்னு சகல வசதிகளுடன் ஆடம்பரமா 4 மாடி கொண்ட பங்களாவை கட்டியிருக்காரு. இத வீடியோவாவும் போட்டிருக்காரு. ஆரம்பத்துல அதிமுகவுல ஒன்றிய இளைஞர் அணி செயலாளரா இருந்தவரு. அதுக்கப்புறமா திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியோட இணை செயலாளரா பதவி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பாஜகவுல இணைந்தாரு. இதற்காக கொடுக்க வேண்டியவர்களுக்கு சுமார் 50 லட்சத்தையும் கொடுத்திருக்காரு. விஐபிகள் தனது வீட்டுக்கு வந்தப்போ எல்லாமே அத தனது பேஸ்புக் தளத்துல வெளியிட்டு விளம்பரம் தேடி வந்திருக்காரு வெங்கடேசன். அதோட கட்சியில பல தலைவர்களுக்கும் பணத்தை வாரி இறைச்சிருக்காரு. அரசியல் மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த பல ரவுடிகளுக்கும் காட் ஃபாதராவே வெங்கடேசன் இருந்திருக்காரு. இதனால பலரும் ஒவ்வொரு மாதமும் வந்து மாமூல் வாங்கிட்டும் போவாங்களாம். இவரை ஆந்திர மக்கள் ரியல் புஷ்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவரோட வாழ்க்கையை தான் அல்லு அர்ஜுன் நடித்து புஷ்பாங்கிற படம் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது.